அடுத்த கேள்விக்கு வருவோம். காபாவை முதலாக பார்க்கும் போது என்ன துவா கேட்கிறோமோ அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறப்படுகின்றதே, இது உண்மையா என்பது கேள்வியாகும். என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்த வீட்டை புனிதப்படுத்தி இருக்கிறான், அந்த ஆலயத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அதனுடைய கண்ணியத்தை பற்றி அல் குர்ஆனில் கூறியிருக்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். உண்மையில் அதனுடைய சிறப்பும் கண்ணியமும் தனித்துவமானதாகும். எனவே அதை யாரும் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அந்த ஆலயத்தை பார்த்தவுடன் கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் கிடைக்கவில்லை, எந்த ஒரு சஹீஹான ஹதீஸும் கிடைக்கவில்லை. இப்படி ஒரு பரவலான கருத்து மக்களுக்கு மத்தியில் இருந்தாலும் அது ஒரு பிழையான கருத்தாகும். ஏனென்றால் ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸ் கிடைக்காத பட்சத்தில் அந்த கருத்தை நாம் நிராகரிக்க வேண்டும். எனவே அந்த மஸ்ஜிதுக்குள் நாம் நுழைந்ததன் பிறகு அங்கு சென்று நாம் கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். அதில் இரண்டாவது கருத்து இல்லை. ஏனென்றால் ரசூலுல்லாஹி அவர்கள் அப்துல்லா இப்னு உமர் அவர்கள் உம்ராவுக்காக அனுமதி கேட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி அவர்கள் அந்த அப்துல்லா இப்னு உமரை பார்த்து என்ன சொன்னார்கள்? நீங்கள் உங்களுடைய துவாவில் என்னை சேர்த்துக் கொள்வதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்று கூறுகிறார்கள். எனவே அந்த ஆலயம் அங்கு துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், பிரார்த்தனைகள் ஒப்புக்கொள்ளப்படும், அதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் அந்த ஆலயத்தை பார்த்தவுடன் கேட்கக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் என்று எந்த ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸும் இல்லை என்பதை நாம் இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக